ஒரு நாள் கைலாயத்தில் சிவபெருமான் தியானத்தில் இருந்தார். அப்போது சில முனிவர்கள் அவர் அருகில் வந்தனர். சிவனை வணங்கிய பின் அவர்கள் சொன்னார்கள், மகாதேவா, உலகில் அநீதியும் தீமையும் அதிகமாக இருக்கிறது. தர்மம் நழுவி போகிறது. இதை நாங்கள் எப்படி சரி செய்ய வேண்டும்? சிவன் அழகாக சிரித்தார். உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்லுகிறேன், அதை மனதில் வைத்துக் கொள்வீர் என்றார். அதன் பிறகு சிவன் கதை கூறினார். ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கே ஒரு முனிவர் தவம் இருந்தார். அவர் அந்த கிராமத்து குடிமகன் போல வாழ்ந்து அவர்களை தர்ம வழியில் நடத்தினார். ஒரு நாள் ஒரு பெரிய புயல் வந்தது. மக்கள் பயந்து அங்குமிங்கும் ஓடினார்கள். இப்போது நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று யோசித்தனர். அப்போது முனிவர் சொன்னார், அச்சமோடு ஓடுவதால் பிரச்சனை தீராது. நம்பிக்கையோடு செயல்படுவோம், ஒருவருக்கு ஒருவர் உதவுவோம் என்றார். மக்கள் முனிவரின் பேச்சை கேட்டு புயலை எதிர்த்து போராடினார்கள். அவர்கள் ஒற்றுமையுடன் போராடி தங்களை காப்பாற்றி கொண்டார்கள். புயல் முடிந்தபின் கிராமம் அந்த மலையின் அருமையான பயிர்களால் நிறைந்து செழித்து வளர்ந்தது. இந்த கதையை முடித்த சிவன் முனிவர்களை நோக்கி சொன்னார், தர்மம் என்றால் உங்களது மன உறுதிதான். அச்சமில்லாமல் செயல்படுங்கள், பிறருக்கு உதவுங்கள். அப்போது உங்கள் ஒற்றுமை தர்மத்தை நிலைநிறுத்தும் என்றார். முனிவர்கள் சிவனை வணங்கி அவரது அறிவுரையை உலகில் பின்பற்றச் சென்றனர்.